வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். ஊடகவியலாளர் சகாதேவன் எலெக்ஷனின் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல். இந்திய மீனவர் உயிரிழப்பினை எதிர்த்து ராமேஸ்வரத்தில் முற்றுகை. தமிழ் பொது வேட்பாளர் யார் என்பது அடுத்த வாரம் இறுதியாகும். சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. பொது வேட்பாளர் தோற்றால் அரசுடன் பேச முடியாதாம். சுமந்திரன் தெரிவிப்பு. தொடர்கிறது தேனாரம் செய்திகள். ஊடகவியலாளர் சகாதேவன் எலெக்ஷனின் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல். சுட்டுப் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சகாதேவன் எலெக்ஷனின் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று 1ஆம் தேதி வியாழக்கிழமை யாழ் ஊடக மையத்தில் அந்த அமையத்தின் தலைவர் கு. செல்வக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நினைவேந்தலில் எலெக்ஷனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக ஊடக வளங்கள் பயிற்சி மையத்தின் ஊடக கற்கை மாணவனும் சாரளம் சஞ்சிகையின் ஆசிரியரும் யாழ் மாணவர் பேரவையின் முன்னாள் தலைவருமான சகாதேவன் எலெக்ஷன் 2007ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அவரது வீட்டிற்கு அதிகாலை 5 மணி அளவில் சென்ற ஆயுததாரிகள் எலெக்ஷனை வெளியே அழைத்து அவரது பெற்றோர்கள் முன்னிலையில் சுட்டுப் படுகொலை செய்தனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். இந்திய மீனவர் உயிரிழப்பினை எதிர்த்து ராமேஸ்வரத்தில் முற்றுகை. இந்திய மீனவர்கள் நேற்று வியாழக்கிழமை 1ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களின் போராட்டத்தால் ராமேஸ்வரம் முற்றாக இயல்பு நிலையை இழந்தது. இலங்கை கடற்படையின் படகு மோதியதில் இந்திய மீனவர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காணாமல் போன சம்பவத்தை அடுத்தே நேற்று மீனவர்கள் போராட்டத்தில் இறங்கினர். ராமேஸ்வரம் அரச பணிமனையை முற்றுகையிட்டும் மதுரை தேசிய நெடுஞ்சாலையை வழிமறித்தும் மீனவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களின் போராட்டத்தால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது. அத்துடன் பேருந்துகள் எவையும் ஓடவில்லை. இந்திய மீனவரின் உயிரிழப்பிற்கு தமிழ்நாடு முதல்வர் மு. க. ஸ்டாலின் உட்பட தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதேவேளை உயிரிழந்த மீனவரின் குடும்பத்துக்கு 10 லட்சம் இந்திய ரூபாவை நிவாரணமாக வழங்க தமிழ்நாடு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். தமிழ் பொது வேட்பாளர் யார் என்பது அடுத்த வாரம் இறுதியாகும். சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள தமிழ் பொது வேட்பாளர் யார் என்பதனை ஒரு வாரத்துக்குள் தெரிவு செய்யப்படுவார் என்று தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் உறுப்பினரும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலையின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு தமிழ் சிவில் அமைப்புகளும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பும் நிறுவியிருந்தன. அத்துடன் பொது வேட்பாளரை தெரிவு செய்வதற்கு உபகுழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. இந்த உபகுழுவிலும் அங்கம் வகிக்கும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் கேட்டபோதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். பொது வேட்பாளர் தோற்றால் அரசுடன் பேச முடியாதாம். சுமந்திரன் அறிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளர் தோல்வியடைந்த பின்னர் ஆட்சி பீடமேறும் பெரும்பான்மையினரின் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துடன் தமிழர்களுக்கான தீர்வு குறித்து பேச்சுக்களை நடத்த முடியாத நிலை ஏற்படும் என்று தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் கூறினார். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலைப் போன்று இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களின் வாக்குகள் மிக முக்கியமானவை என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் விளைவாக தற்போது நாம் பேரம் பேசக்கூடிய வலுநிலையில் இருக்கின்றோம். இவ்வாறு இருக்கையில் பொது வேட்பாளரை களமிறக்குவது பொறுப்பற்ற செயல் என்று வியாழக்கிழமை 1ஆம் தேதி ஊடகம் ஒன்றுக்கு தெரிவிக்கையிலேயே சுமந்திரன் அவ்வாறு கூறினார். இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.